இதோட விலை ரூ. 3000 பார்த்தா நம்புற மாரியா இருக்கு. யாரெல்லாம் இதெல்லாம் காசு குடுத்து வாங்குவாங்களா? நான் வாங்கியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. நம்ம Insta360க்கு 2 சைடும் லென்ஸ் நல்லா புடைச்சிட்டு இருக்கிறதால, அது ஈஸியா பாக்கெட்லயே வைக்க முடியல. அதுக்கு என்னடா பண்றதுன்னு பார்த்தா, அவனோட வெப்சைட்ல இத தான் ரெஃபர் பண்ணியிருந்தானுங்க. இத ஈஸியா கேரி பண்ணிக்கலான்ட்டு. அதனால இந்த காசு குடுத்து வாங்க வேண்டியதா போச்சு. iPhoneஅ வாங்காம மிச்சப்படுத்தலான்னு இந்த கேமராவ வாங்குனேன். இத வாங்குனதுலருந்து இதுக்கு ஆக்சஸரீஸ் வாங்கியே மொத்த காசும் செலவாயிடும் போல இருக்கு. என்னத்த சொல்றது? அப்புறம் காலை உணவுக்கு பிரெட் ஆம்லெட்ட முழுங்குனதுக்கு அப்புறம் எஸ்எஸ்சி பிரிப்பரேஷனுக்கு ஜிகே டாபிக்க படிக்க உட்காந்தாச்சு. அத நல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மதிய உணவுக்கு சிக்கனு, கோஸு, சாதம் இல்ல கொஞ்சம் தயிர வச்சு சாப்பிட்டுட்டு, ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு காஃபிய கல்ப்பா அடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். வேலையா நல்லா உருண்டதுக்கு அப்புறம் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுல புஷ் டவுன் ஒரு 3 செட்டு, ஓவர் ஹெட்ல ஒரு 3 செட்டுன்னு போட்டு ஒர்க் அவுட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக்குக்கு ரேக் புல்ல ஹெவியா புஷ் பண்ணாம மீடியமா புஷ் பண்ணி அத முடிச்சதுக்கு அப்புறம் மேனுவல் லேட் புல் டவுன் ஒரு 3 செட்டு போட்டுட்டு, அப்புறம் ரோவிங்க போட்டுட்டு புல் ஓவரோட இன்னைக்கான பேக் ஒர்க் அவுட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் புரத கலவைய குடிச்சுட்டு மேல் சாய நடை நடந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் இரவு உணவுக்கு மீதம் இருந்த சிக்கனு, அப்புறம் 3 வீட் பிரெட்ட சாப்பிட்டுட்டு இன்னைக்கான இரவு உணவு முடிச்சுக்கிட்டேன். மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் கைஸ். பாய்.